பல இடங்கள்ல வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய நெருக்கமான இடங்கள் எல்லாம் வந்து ரெய்டு நடந்துட்டு தகவல் வருது. இப்போ நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் நிறுவனர் இருக்கக்கூடியவர் இன்ற தினம் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். விசாகன் என்பவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? விசாகன் வந்து நேத்தும் விசாரிக்க அழைத்து செல்லப்பட்டார். அவரும் அவரது மனைவியும் செல்லப்பட்டார்கள். ஏன்னா வீட்டில் ரைடு பண்ணாங்கல்ல, அப்போ அவர் வீட்டில் தான் இருந்தார். அதனால ரைடு முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் கூட்டிகிட்டு போனாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி மீண்டும் 2வது முறை பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான், டாஸ்மாக் விவகாரம் 1000 கோடி ஊழல்ங்கிறத இடி சொல்லிட்டு இப்போ ஆதாரம் இல்லாமல் விழுப்புதிக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணும், அதிகாரிகளை மிரட்டி வேற மாதிரி ஏதாவது ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கான வேலைகள் தான் இப்போ புரியுதுங்களா. எவிடன்ஸ் இருக்கிறாங்கன்னா வேலை முடிஞ்சு வந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் விடிய விடிய அதாவதுங்க ஒன்று முடிஞ்சுங்க. விசாகன் எம்டி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே இருக்கார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 18 மாதங்கள் சிறையில் இருந்தார். அவருக்கு இடியோடைய நிலைமை என்ன, இடியோடைய நோக்கம் என்ன, இடி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்குமே தெரியும். புரியுதுங்களா. இடி எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அது யாரு திருப்திப்படுத்துறதுக்காக இடி வந்தது என்ன, அதுக்காக தான் இடி எந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இது புதுசு கிடையாது. விசாகன் ஐஏஎஸ்க்கு இது அதாவது அதுக்கு விவரம் தெரியும். என்னன்னா இடி வருவார்கள், ஒரு நாள் வருவார்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா இடி தொடர்ந்து ஒரு நபரை மட்டுமே குறிவைத்து காய் நகர்த்திக்கிட்டே இருக்குது. அதனால என்னைக்குனாலும் வந்து ஒரு நாள் வருவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி வந்தாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அங்கே ரைடு பண்ணாங்க. அதில் என்னன்னா இவங்க விசாகன் தலைமையிலான அதிகாரிகள் தான் என்ன பண்ணாங்கன்னா, டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு பண்ணது சட்டவிரோதம். குறிப்பாக பெண் அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து அன்டைமில் நீங்கள் வந்து விசாரணையின் பேரில் நீங்கள் துன்புறுத்தல் பண்ணீங்கிறத அவர் தான் விசாகன் தான் வந்து பெட்டிஷன் போட்டார் கோர்ட்டில். இதுதான் இப்போ